சிவாய நம சிவாய திருச்சிற்றம்பலம் எல்லா புகழும் அண்ணாமலையருக்கு. ஐயா, நாம் நாளைக்கு வெள்ளிக்கிழமை நவமி திதி புனர்பூச நட்சத்திரம், ராமர் பிறந்த நாள். அதை முன்னிட்டு நம்ம இன்றைக்கி திருப்பத்தூர் மாவட்டம், திருப்பத்தூர் வட்டம் ஆதியூர் கிராமத்தில் இருக்கிற நம்ம ராமர் கோயில் தான் வந்திருக்கோம். அதை பற்றி இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க ஐயா. ஒரு அற்புதமான ஒரு திருக்கோயில் வந்திருக்கு ஐயா. ஒரு அமைதியான இடம், ராமபிரான் கோயில். அதுதான் நம்ம பார்க்க வந்திருக்கோம். ஒரு பழமையான ஒரு ராமர் கோயில் ஐயா. கிட்டத்தட்ட ஒரு 1000 ஆண்டுகள் பழமையான கோயில். அதான் நம்ம பார்க்க வந்திருக்கோம். இந்த கோயில் பார்த்திங்கன்னா ஊருக்கு வெளியில் தான் இருக்கு ஐயா. ஒதுக்குப்புறமாக இருக்கு ஐயா. அமைதியான இடத்துல இருக்குது. சுற்றியும் தேங்காய் தோப்பு இருக்கு ஐயா. ஒரு அமைதியான இடத்து தான் வந்திருக்கேன் ஐயா. ஒரு அமைதியான இடம் ஐயா. அற்புதமான ஒரு ராமர் கோயில் தான் வந்திருக்கேன் ஐயா. அப்படியே வாங்க கோயிலை சுற்றி பார்க்கலாம். வாங்க அப்படியே சுற்றி பார்க்கலாம். மாலை பொழுதில் வந்திருக்கோம். நம்ம சுமார் ஒரு 6:30 மணி அளவில் நம்ம வந்திருக்கோம் கோயிலுக்கு ஐயா. அமைதியான ஒரு இடம் வந்திருக்கோம். அமைதியான ஒரு இடம், ஒரு பழமையான ராமர் கோயில் ஐயா. நம்ம கேள்விப்பட்டதான் இவ்வளோ தூரம் வந்திருக்கோம் ஐயா. மாலை பொழுதில் வந்திருக்கோம். நாளைக்கெல்லாம் இந்த இடத்துல பயங்கரமாக கூட்டமாக இருக்குது. நிறைய விசேஷம் இருக்கேன் ஐயா. அதனால் நம்ம முன்கூட்டியே வந்திருக்கோம். அப்படியே கோயிலை சுற்றி பார்க்கலாம். வாங்க ஐயா. ஒவ்வொரு இடத்த தான் அப்படியே பார்த்துட்டு வருவாங்க ஐயா. இந்த கோயில் உள்ள பார்த்திங்கன்னா அற்புதமான ஒரு அலரி செடி பூ இருக்குது பாருங்க ஐயா. அதான் இப்போ நம்ம பார்க்குறேன் ஐயா. ஒரு அமைதியான இடம் ஐயா. ரொம்ப அமைதியான கோயில். கண்டிப்பாக வாங்க. நாளைக்கு வெள்ளிக்கிழமை இல்லையா, ராம நவமி புனர்பூச நட்சத்திரம், ராமபிரான் பிறந்த நாள் நாளைக்கு. மறக்காமல் இந்த கோயிலுக்கு வாங்க. ஐயாவுடைய தரிசனம் பண்ணுங்க ஐயா. மாலை பொழுதில் அமைதியான இடத்துக்கு தான் நம்ம அப்படியே சாமி தரிசனம் பண்ணிட்டுருக்கிறோம் ஐயா. அப்படியே கோயிலில் காமிக்கிறேன் பாருங்கள். ரொம்ப அற்புதமான ஒரு திருத்தலம், பழமையான ஒரு கோயில் ஐயா. ராமர் கோயில் தான் ஐயா வந்திருக்கோம். ஐயா, இப்போ நம்ம கோயில் உள்ள வந்துட்டோம். இப்போ ராமர் பார்த்தீங்கன்னா நம்ம அதாவது இவர் எத்தனை அவதாரம் எடுத்தாருன்னு அதோடைய காட்சியை தான் நம்ம பார்க்குறோம் பாருங்க ஐயா. ஒவ்வொரு காட்சியாக நம்ம பார்க்குறோம். பத்து தசாவதாரம் சொல்கிறாங்களா ஐயா. அந்த 10 தசாவதாரத்தில் என்னென்ன அவதாரம் எடுத்தார் அதெல்லாம் இப்போ பாருங்க ஐயா. ராமர் அவதாரம், கிருஷ்ணர் அவதாரம், பரசுராமன் அவதாரம், அப்புறம் நம்ம ஒவ்வொன்றா நம்ம பார்க்குறோம் பாருங்க ஐயா. நரசிம்மர் அவதாரம், வாராகி அவதாரம் எல்லாம் பார்க்குறோம் பாருங்க ஐயா. அப்புறம் நம்ம ஆண்டாள் அம்மாவை பார்க்குறோம் பாருங்க ஐயா. நம்ம ஆண்டாள் பார்க்குறோம். இந்த கோயிலில் ஆண்டாள் போட்டோ வச்சுருக்காங்க ஐயா. அதோடைய காட்சி தான் இப்போ நம்ம பார்க்குறோம் ஐயா. அப்புறம் நம்ம லட்சுமி தேவியாரை பார்க்குறோம் பாருங்க ஐயா. நம்ம லட்சுமி தேவியார் வச்சுருக்காங்க. அதோடைய திருக்காட்சி தான் இப்போ நம்ம பார்த்துருக்குறோம் ஐயா. இப்போ லட்சுமி தேவியார் பார்த்திங்கன்னா நம்ம 9 காட்சியாக கொடுக்குறாங்க பாருங்க ஐயா. அவங்க ஒவ்வொரு அவதாரமாக அந்த அம்மாவை எடுத்திருக்காங்க. அதோடைய காட்சி தான் இப்போ நம்ம பார்த்துருக்குறோம் பாருங்க ஐயா.
நம்ம வந்த நேரம் கோயில் பூட்டியிருக்காங்க ஐயா. கோயில் மூலஸ்தானத்தை படம் எடுக்க முடியல, அதனால் பார்க்க முடியல ஐயா. இப்போ கோயிலுக்கு வெளியே தான் நம்ம படம் ஷூட் பண்ணுக்கிறோம் பாருங்கள் ஐயா. நம்ம இப்போ கருடாழ்வார் பாருங்க ஐயா. இவர் தான் கருடாழ்வார் ஐயா. எல்லாம் நம்ம கோயிலெலாம் சுற்றி காமிச்சோம், நல்லா பார்த்தீங்களா? கண்டிப்பாக மறக்காமல் நாளைக்கு வாங்க. நாளைக்கு ராமநவமி வெள்ளிக்கிழமை. நாளைக்கு வந்து எம்பெருமானை தரிசனம் பண்ணுங்கள், ஓகேங்களா? சரிங்க ஐயா. கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை பார்த்து அண்ணாமலையார் 222 சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க ஐயா. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களது விடைபெறுவது நான் உங்கள் சக்தி ஜோசியர். வணக்கம் ஐயா.